நேயர்களே, தற்போது நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் இஸ்ரேல் காசா போர் தாண்டி துருக்கி விவகாரமும் மிக முக்கியமாக நேற்று பேசினோம். இன்னும் பல விஷயங்களை ஈரானுடைய முறுவல், இமானுவேல் மேக்ரானுடைய பரபரக்கும் ஸ்டேட்மெண்ட், பிரான்ஸுடைய காசா விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லுகிற கருத்திற்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் அதிபர். அதற்கான செயல்பாடுகள் மிக மிக வேகமாக செயல்பட்டு வருவது ஹமாஸை பெரும் சந்தோஷத்தில் ஒட்டுமொத்த காசாவை ஆழ்த்தியிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு பின்னால் சொல்வதற்கு முன்பு ஒரு சின்ன குறிப்பிட்ட சொல்கிறேன். இன்றைய செய்தியில் வலிமையாக பேசும் மகிழ்ச்சியற்ற செய்தி தான் காசா. அந்த மகிழ்ச்சியற்ற கொடூரமான மனித இன படுகொலைகள், அதை தாண்டி கொலை செய்துவிட்டால் ஒருவன் இறந்து போகிறான், ஆனால் அவனை உயிரோடு சித்திரவதை செய்கிற மாபெரும் அநீதியை கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் தன் சிறையில் இதை செய்திருக்கிறார்கள். இதற்கு சாட்சிகள் தெளிவாக இருக்கிறது. கால வரையின்றி கடும் சட்டத்தில் அக்டோபர் 7, 2023 பின்பு ஐடிஎஃப் உள்ளே சென்று பலரை பிடித்து சிறையிலே மறையில் அடைத்தார்கள். அந்த அடைக்கப்பட்டவர்களை டெஸ்டிமோனி அபு தாவிலே என்பவரும் அப்துல் கரீம் முஸ்தஹா, இந்த 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. தற்போது அபு தாவில் மற்றும் அப்துல் கரீம் முஸ்தஹாவினுடைய அந்த டெஸ்டிமோனி சாட்சி, அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாம் இப்போது பேசப் போகிறோம். இவர்கள் வெளியரங்கமாக தனது சாட்சிகளை அளித்தாலும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் ஹமாஸுக்கு சம்பந்தமில்லாத பொது சமூகத்திலிருந்து கைது செய்யப்பட்டு வெளியே மறையில் வர முடியாத ராட்சச அனகோண்டா சட்டங்கள், ஒரு மிகப்பெரிய மோசமான சட்டத்தின் வாயிலாக அவர்கள் சிறையில் எங்களை தள்ளி வைத்தார்கள். பல பலஸ்தீனர்களை, எம் மக்களை நிர்வாணப்படுத்தினார்கள். அதை மட்டுமல்லாமல் எங்கள் உடலில் பலவிதமான கெமிக்கலை பயன்படுத்தினார்கள். எங்கள் மேலே விளக்குகளை அணைத்து கண்மண் தெரியாமல் படுபயங்கரமாக தாக்கினார்கள். நாங்கள் கதறினோம், துயரிட்டோம், ஒன்றுமில்லை. தண்ணீர் கூட எங்களுக்கு பல நேரங்களில் இருக்காது. தாகத்தால் நாங்கள் தாகித்திருந்தோம். உணவு கிடையாது. எங்களுடைய கை கால்களில் விலங்குகள் இடப்பட்டு கருப்பு சிறையில் வைத்து அடி அடி என்று அடிப்பார்கள். குறிப்பாக எங்களுக்கு எங்கெல்லாம் பாதிக்குமோ, தலை, கண் பகுதி, இமை, இப்படி ரொம்ப முக்கியமான இடங்களிலெல்லாம், அதாவது சென்சிட்டிவ் பார்ட்டாக இருக்கக்கூடிய உடலில் எங்களை தாக்கினார்கள். கதறினோம் கதறினோம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு விடுதலை இல்லை. மின்சார ஷாக்கு கொடுத்தாங்க. அதாவது எங்களுடைய உடல் உறுப்பில் ரகசியமான பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்குறி பகுதியிலெல்லாம் மின்சார ஷாக் கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகளையும் கொடூரமாக தாக்கினார்கள் என்கின்றார். நாங்கள் சில நேரங்களில் நிர்வாணப்படுத்தப்பட்டு நாய்களால், சிறையில் இருக்கும் நாய்களால் ஏவி விடப்பட்டு கொறிக்கப்பட்டோம், கடிக்க வைக்கப்பட்டோம், கதறினோம். யாருமே வரவில்லை. எச்சில் துப்புவது, எமது மக்களை குறித்து கடுமையான வார்த்தைகளை, கேட்க முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார்கள். மருத்துவர்கள் உதவி கிடைக்காமல் பல பேர் மரித்து போனார்கள். இதெல்லாம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொல்லலை, நீங்கள் போய் பாருங்கள். இளைஞர்கள் ஆடைகளை கலத்தி செக்ஸுவல் விவகாரத்தில் கண் முன்னால் ஈடுபடணும்னு பலாத்காரங்களில் செய்தாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கொடூரமான இந்த கற்பனை செய்து பார்க்க முடியாத நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்கிறது. அவர்கள் கடைசியில் சொன்னாங்க, கண், காது, தலை போன்ற சென்சிட்டிவ் பார்ட்டில் அடித்தது மட்டுமில்லாமல் உடலில் சில நேரங்களில் எங்கள் வீட்டின இந்த கெமிக்கலை எடுக்கிறதுக்கே 1.5 நாள் ஆச்சான். உடல் அப்படியே ஒட்டிக்குமா. இதெல்லாம் வேதத்தை நம்பக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு ஆட்சியா? இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு தான் நாம் கேட்குறோம். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடுங்க. யூத மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதை நான் சொல்லலை. யூத ராஜ்யத்தை, சோனிச தத்துவத்தை, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைமையிலே நடக்கிற இந்த கொடூரமான தாக்குதலில் ஆபிரஹாமின் வழித்தோன்றல்களான ஈசாக்கின் வழித்தோன்றல்கள், இசஹாக்கின் வழித்தோன்றல்கள், இப்போ
இந்த கொடூரம் நடந்திருக்குல்ல, நான் சொன்ன இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குல்ல, இது உண்மையிலேயே வேதத்தை நம்பக்கூடிய மக்கள் செய்வார்களா? ஆபிரகாமுடைய வழித்தோன்றர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், இன்றைக்கு ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள் அல்-அக்ஸா மசூதியிலே போராடி கொண்டிருப்பது இதற்காகத்தான். ஜீசஸினுடைய 2ஆம் வருகைக்காகத்தான் இவர்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். யூதர்கள் அல்ல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். நம்பிக்கையின் பால் உங்களுக்கு பல மாற்றம் இருந்தாலும் சக சகோதரர்களை இப்படியெல்லாம் அடிக்கலாம், கொலை செய்யலாம். அக்டோபர் 7 ஹமாஸ் உள்ளே சென்று பொதுமக்களை கொலை செய்தது, கிட்னாப் பண்ணுறது எந்த விதத்திலும் மனசாட்சி உள்ளவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோ பெரும் பாவம் அது, குற்றம், பயங்கர குற்றம். அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இராணுவத்தை தாக்கியிருக்கலாம், அது குற்றம் அல்ல. இராணுவத்தை அவர்கள் பதிலுக்கு பதிலடிக்கணும். அதை நியாயப்படுத்த நாங்கள் தயாராக இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இது காசாவினுடைய கொடுமை. அடுத்த செய்தி என்னென்னா, ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய இந்த விவகாரத்தில் ஒரு ஃபிக்ஷனல்ஸ், மிக முக்கியமாக கிடன் சாரா, எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸினுடைய மினிஸ்டர் செக்ரட்டரி கிடன் சார், அவருடைய கருத்து என்னென்னா, பலஸ்தீனத்தில் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டோம். இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ்லேருந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துருவோம். எங்களுடைய இலக்கு வரும் சவுதி அரேபியாவில், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அப்படி நான் உங்களுக்கு தமிழில் தரேன். எங்களுடைய இலக்கு, இமானுவேல் மெக்ரானுடைய ஸ்டேட்மெண்ட், எங்களுடைய இலக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் அல்லது ஜூன் தான் நினைக்கின்றேன், நாங்கள் ஒரு புதிய மாநாட்டில் சவுதி அரேபியாவும் மற்றும் ஏனைய தேசங்களும் புதிய பலஸ்தீனத்தை அறிவிப்பு செய்ய போகிறோம். எவ்வளோ முக்கியமான ஒரு நடவடிக்கை பாருங்கள். எங்கள் இலக்கு வரும் மாநாட்டில் சவுதி அரேபியாவோடு ஜூனில் முடிவெடுக்கப்படும் புதிய சவுதி மற்றும் பல நாடுகள் இணைந்து நாங்கள் புதிய பலஸ்தீனத்தை அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய இலக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். நான் கண்டிப்பாக இதை செய்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் இருக்கிறேன். பல விதங்களில் இது மிக 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 சரி என்கிறார் இமானுவேல் மெக்ரான். இது ஒரு கூட்டு டைனமிக். எல்லோரும் யாரெல்லாம் தனி பலஸ்தீன அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இதில் வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இது இஸ்ரேலிய நிலையை மாற்றும், இது இஸ்ரேலுக்கும் நன்மை விளைவிக்கும் என்கின்றார் இமானுவேல் மேக்ரான். அறிவுபூர்வமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். உடனடியாக இஸ்ரேல் இதற்கு பதில் சொல்கிறது. எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்டர் கிடன் சார் தன் கருத்தில் இது மாதிரி ஒரு விவகாரத்தை சொல்வது பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் டபுள் பூஸ்டரை இமானுவேல் மேக்ரான் சொல்கிறார். இட் இஸ் எ பீஸ், அமைதிக்கு இடையூறு ஏற்படும். இது எமது தேச பாதுகாப்புக்கும் செட்டினிட்டி நிலைத்தன்மைக்கும் ஸ்டெபிலிட்டி அதை உருக்குலைக்கும் என்கின்றார் இஸ்ரேலுடைய கிடன் சார், எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்டர். ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்கிறது, நாங்கள் உண்மையிலே வலுவுடன் இருக்கின்றோம். அவர்கள் பயங்கரவாதிகள் மற்றொரு முயற்சியில் எங்களை தாக்குகிறார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது அவர்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும், அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மை கேள்வியாக்கும் என்று இஸ்ரேல் உடனடியாக தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் அவர் மறுபடி சொல்கிறார், கிடன் சாருக்கு மறுப்புரை செய்கிற மாதிரி ஒரே பேச்சு தான் ஸ்டேட்மெண்ட்டு. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் எகிப்தினுடைய நடவடிக்கையை பாராட்டுகிறோம் என்கிறார் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான். ஏன்னால் எகிப்துக்கு அவர் போய் பேசுகிறார், அந்த பேச்சு தான் இது. எகிப்து இந்த சீஸ்பயருடைய பிணை கைதிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. 2 தரப்பிலும் அமைதி, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ஈஜிப்ட் எடுக்கக்கூடிய அப்துல் ஃபதா அல் சசினுடைய நடவடிக்கையை இமானுவேல் மெக்ரான் பாராட்டியிருக்கிறார். பலஸ்தீனம் தனி தேசம் வேண்டும் என்பது 196 உறுப்பு நாடுகளில் இந்தியா உட்பட 160க்கும் மேற்பட்ட நாடுகளின் அபிலாசை, ஆசை, அன்பு, சமாதானம். ஆனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இவற்றில் ஏற்படுத்தும் இஸ்ரேல் ஒருவேளை இதை அவர்கள் நிலைக்குலை செய்தால் இது பேரபத்தாக இஸ்ரேலுக்கு இருக்கும். அவருடைய கருத்தை பாருங்கள். இஸ்ரேல் என்கின்ற தேசம் இல்லாமல் போகும் என்பதைத்தான் அட்லஸில் வரைபடத்தில் மேப்பில் இருக்காதுங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னால் காலங்கள் எப்போதும் ஒன்று போல் இருக்காது தோழர்களே. 2025 போல் 35 இல்லை, 2010 போல் இன்று இல்லை. காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது.
ஆகவே இது இஸ்ரேலுக்கு நன்மை விளைவிக்கும். இஸ்ரேல் ஒரு பெரிய பேராபத்திலிருந்து மக்களை காப்பாற்றப்படுவார்கள் என்கிறார் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து மட்டுமல்ல மனிதநேய பாவனையோடு இமானுவேல் மேக்ரான். அது மட்டுமில்லாமல் யுஎன்எஸ்சியினுடைய முதல் அங்கீகாரம் பெற்ற உறுப்பு நாடுகளில் முதனுடைய குரல் ஃப்ரீ பாலஸ்டீன் உதயமாக போகிறதா என்பது நாம் இதை ஒரு நல்ல மனநிலையிலே பார்க்கிறோம். பயங்கரவாதங்கள் முழுவதுமாக கருவறுக்கப்பட்டு 2 தேச மக்களும் அமைதியும் சமாதானமும் உண்மையோடு வாழப்போகிறார்களா? அதனால் எப்பொழுது வரப்போகிறது என்பதுதான் ஒரு கேள்வி. இதுக்கிடையில் நெத்தன்யாகுவுக்கு எதிராக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஐஏஎஃப் என்று சொல்வார்கள், இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ், இதற்கு பிணை கைதிகள் விடுதலை தான் முக்கியங்கிறாங்க. 2 நாட்டு மக்களும் சாக மாட்டாங்க. ஏராளமான பலஸ்டிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலில் கடும் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அவர்களுடைய மனசாட்சி அவர்களை உறுத்துகிறது. இறைவா, அவர்களுக்கும் ஒரு கடவுளை நம்பக்கூடியவர்கள் தானே. நேரடியாக சென்று குண்டு போடுகின்ற போது மக்கள் இறந்து போகிறார்கள் அல்லவா? மனிதர்கள் தானே. அந்த ஆத்மா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறது, ஏ மனிதனே, நீ குண்டு போட்டியே, கற்பிணி இறந்து போனா, குழந்தை இறந்து போச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்களே, இது நியாயமா? அப்படின்னு அந்த 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 வேதத்தை கொண்ட அந்த மக்கள் அவர்கள் பதைவதைக்கிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு நாங்கள் உண்மையிலேயே கேள்வி கேட்கப்பட்டால் இதற்கு என்ன பதில் சொல்லுவோம் என்பதுதான் ஐஏஎஃப் குறிப்பாக போராடுகிறது. அவர்கள் தான் குண்டு போட்டு சாவடிக்கிறாங்க. அதில் 1000 பேரில் ஏராளமான பேர் யார் என்று சொல்லி பார்த்தால், காசாவினுடைய போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இதன் மூலமாக ஹோஸ்டேஜி வெளியிடப்படும். இந்த இஸ்ரேல் மிலிட்ரி ஐஏஎஃபினுடைய விவகாரத்தில் கடும் மோதலை தங்கள் அதாவது பிறல் சாட்சி அளித்திருக்கிறார்கள். சமாதானம் ஒருபோதும் ஏற்படுவதற்கு இந்த அப்பாவிகளை கொலை செய்யக்கூடாது என்று இஸ்ரேலுடைய விமானப்படை ஆர்மி, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸுடைய இந்த 1000 பேர் உலகத்தே ஆட்டி படைத்திருக்கிறது. சீஸ்பயர் ஹோஸ்டேஜ் விடுதலை ஆவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் குண்டு போடாமல், யார் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் சொல்லுது, குண்டு போடாதீங்க, குண்டு போட்டனால மக்கள் இறந்துருவாங்க, நம்ம மக்களும் இறந்து போகிறாங்க, அவர்களும் இறந்து போகிறாங்க, எல்லாரும் இறந்துடுறாங்க, இந்த சமாதானத்தை வந்துட்டுனா சீஸ்பயர் வந்துடும், நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு கையெழுத்திட்டுருக்காங்க. ஆனால் போர் நிறுத்தினா தன்னை சிறையில் போட்டுருவாங்கிறது தெரியும். அதனால் நிறுத்தவே கூடாதுங்கிறதுல கிடன் சாரும் சரி, இஸ்ரேல் கட்ஸும் சரி, பெஞ்சமின் நெத்தானியாகும் சரி, அது மட்டுமல்லாமல் பென்கேவிரும் சரி, ஸ்மோட்ரிச்சும் சரி, மூர்ஸும் சரி, இவர்களெல்லாம் கடும் போக்குவாதிகள். இவர்களெல்லாம் போர் நிறுத்தப்படக்கூடாது, மக்கள் கொல்லப்படணும், இன்க்ளூடிங் அமெரிக்காவுடைய அதிபரும் சரி. அது ஒரு டீபாப்புலேட்டட் ஏரியாவாக மாற்ற வேண்டும். த பீப்புள் மஸ்ட் பி எவாக்குவேஷன் பண்ணணும், அவங்க ஆக்குபேஷன் பண்ணி மக்களை வெளியேற்றணும் என்பதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம். இது இஸ்ரேல் மக்களுடைய உடமையான நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஏர் பர்சனாலிட்டிஸ் இன் ப்ரெஷர் அந்த ரிட்டையர்மெண்ட் பர்சனுடைய கையெழுத்தை நான் சொல்கிறேன். ஆஸ் பர் தி ரெஸ்பான்ஸ் ஐடிஎஃப் சீஃப், இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் பெர் ரிப்போர்ட்டர்ஸில் ஐடிஎஃப் சீஃப்ஸாக இருக்கக்கூடிய டான் ஹலூட்ஸ் அண்ட் நிம்ரோட் சிஃபர் ஆல்சோ சைன் இன் த லெட்டர். இதுதான் முக்கியமான செய்தி தோழர்களே. கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். இந்த கையெழுத்து யார் தெரியுமா? ஏர்ஃபோர்ஸ் மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஏர் சீஃப், பேரை குறிச்சிடுங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், டான் ஹலூட்ஸ், பாயிண்ட் நம்பர் 1, ரிட்டையர்ட் இல்லை, இப்போ இருக்கிறார். அண்ட் நிம்ராட் ஷெப்பர் ஆல்சோ சைன் இன் த லெட்டர். எவ்வளோ முக்கியமான செய்தி பாருங்கள். அந்த நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏர்ஃபோர்ஸும் ஐடிஎஃப்பும் போர் வேணாம் மக்கள் அனைவரும். இப்போ என்ன சந்தேகம் செலுத்துகிறாங்கன்னா, அவர்களுக்குள்ள மோதல் இப்போ வரையில் யோகேலன் நீக்கப்பட்டதில் வந்துருச்சு. யோகேலன் மட்டுமில்லை, மொசாத்தினுடைய தலைவர் நீக்கப்பட்டார். அவரை செகண்ட் பேசுகிறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணவே இல்லை. சின்பட்டுடைய தலைவர் நீக்கப்பட்டு இப்போதைக்கு இட் ஹஸ் பீன் பெண்டிங் ஆன் த டிஸ்க், எங்கே கோர்ட்டில் இருக்குது. சின்பத்து தலைவர் நீக்கப்பட்டார், மொசாத் தலைவர் அவமதிக்கப்பட்டார், யோகேலன் நீக்கப்பட்டார். அதற்கு மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் நான் தொடர்ந்து இனி இருக்க போவதில்லை என்று வாலண்டியர் விஆர்எஸ் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஹெட்ஸ் ஹலேவி வெளியே போயிட்டார். இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் பலர் விஆர்எஸின் மூலம் பல தளபதிகள் வெளியேறி இருக்கிறார்கள். 1000 வீரர்கள். ரொம்ப முக்கியமாக அவர்கள் சொல்வது, இந்த விவகாரத்தில் இன்னைக்கு ஐடிஎஃபினுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதி டான் ஹலூட்ஸ் அண்ட் நிம்ராட் ஷெப்பர்ஸ் ஆல்சோ சைன் இன் த லெட்டர்ஸ். அடுத்த விஷயம், நெத்தன்யாகுவுக்கு ஒருபோதும் பீஸ் பிடிக்காது.
இந்த நேரத்தில் இதுபோன்ற ஐடிஎஃப்னுடைய நடவடிக்கை மன்னிக்க இயலாது என்று அவர் குறிப்பிட்டார். மன்னிக்க இயலாதான், உங்களை தான் மன்னிக்க முடியாது, ஐடிஎஃப்ஐ மன்னிக்க முடியாது. கையெழுத்தத்தில் அரசு பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, இது முக்கியமாக இவர்களுடைய இந்த கையெழுத்து என்பது இராணுவத்தின் கையெழுத்து, ஏர்ஃபோர்ஸினுடைய கையெழுத்து, அரசிலோ பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. இது முக்கியமாக யாருடைய கையெழுத்து என்பது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் கட்ஸ் என்ன சொல்கிறார், இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். அவரும் கடும்போக்குவாதி தான். நாங்கள் எங்களுடைய இலக்கு, அல்டிமேட்டம், அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை, we are going to be eradicate Hamas, we never lay down, நாங்கள் ஒருபோதும் கீழ் வைக்கப் போவதில்லை. எங்களுடைய டார்கெட் அச்சீவ், எங்களுடைய இலக்கு ஹமாஸை அழிப்பது. அது மட்டுமல்லாமல் ரூட் அவுட் டீபாப்புலேட்டட் ஏரியா, இதுதான் எங்கள் அண்ணனுடைய ஸ்டைல். அவர் தான் சொல்கிறார். எங்கள் அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய உயிர் தலைவர், அவர் தான் இந்த மக்களை எவாக்குவேட் செய்யணும்னு சொல்லியிருக்கார். அவருடைய லட்சியத்தை அடைவதற்கு நாங்கள் போராடுவோம். இஸ்ரேல் கர்ட்ஸ் பாதுகாப்பு அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். த்ரெட் டு தி, அதாவது இதன் மூலமாக அவர் ஐடிஎஃப் வீரர்களை அச்சுறுத்தி இருக்கிறார். ஹமாஸை அழிப்போம் என்கிறார். 500 நாட்களுக்கு மேல் அழிக்க முடியாத ஹமாஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிறைய செய்தி, நேரம் 19 நிமிஷம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் இன்னும் இடையக மண்டலங்களை உருவாக்குவோம். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம், ஐடிஎஃப் வீரர்களுடைய கையெழுத்து, ஐஏஎஃப்டைய கையெழுத்து, ஏர்ஃபோர்ஸுடைய கையெழுத்துக்கு அப்புறம் நாங்கள் பஃபர் சோனை உருவாக்க போகிறோம். நாங்கள் நிலங்களை கைப்பற்றப் போகிறோம். அதே மாதிரி ஹோஸ்டேஜை விடுதலை செய்ய போகிறோம். யூஎஸுடன் இணைந்து நாங்கள் பணிகளை செய்வோம். எங்களுடைய ட்ரம்புடைய திட்டம் என்னன்னு சொன்னால், வாலண்டரி எமிகிரேஷன்ஸ் ஆஃப் த காசா ரெசிடென்ஸ் அவர் சொல்கிறார். இதுதான் ட்ரம்புடைய விஷனாக இருக்கும் என்கின்றது இஸ்ரேலுடைய கர்ட்ஸினுடைய ஸ்பீச். ஐடிஎஃப்பில் இதுவரை 18,000 20,000 பேர் ஹமாஸ் வீரர்களை நாங்கள் கொல்லிருக்கிறோம் என்று சொல்கிறது இஸ்ரேலுடைய கர்ட்ஸ் சொல்கிறார். 18,000 20,000 பேரை கொல்ல இருக்கோம். இன்றைக்கி அவங்கள்ட்ட 25,000 பேர் தான் இருக்கிறாங்க ஹமாஸில். சில பகுதிகள் ஐடிஎஃப் முழுமையாக சென்றிருக்கிறது. இன்னும் சில பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல முடியவில்லை. 75 என்றெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் உண்மையான செய்தி என்ன? இப்போ நமக்கு அதே உண்மையான செய்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களுடைய டர்னல் இருக்குது பாருங்கள், அந்த சுரங்கம், அதில் 75 விழுக்காடு தொடவே முடியலையா. ரஃபா பகுதிகளில், நெட்சோரிமில், ஃபிலடெல்ஃபி காரிடாரில் அவர்கள் ஓரளவுக்கு ஒரு 10%, 75%ன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் டிவி. இஸ்ரேலுடைய, இது நான் சொல்லலை, இஸ்ரேலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ 90%, 10%, வெறும் 10% தான் அவங்க அழிச்சிருக்கிறாங்க. 90% டெனால் வலிமையாக இருக்கிறது. இவர்களுக்கு தெரியாதெல்லாம் எத்தனையோ இருக்கும். ரஃபா பகுதியில் இந்த சுபக்லின் மட்டும் சில இடத்தை எடுத்திருக்கிறாங்க என்கிறார். ஃபைனலாக ஒரு செய்தி, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான், எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை, சம அந்தஸ்து மரியாதையோடு நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். எங்களின் படைபலத்தை, எங்களின் சிந்தனை, எங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இந்த உலகத்தில் தடுப்பதற்கு எவருக்கும் சக்தி இல்லை. நாங்கள் அட்டோமிக் எனர்ஜியின் மூலமாக நல்ல பணிகளை மேற்கொள்ளப் போகிறோம். நாங்கள் அட்டோமிக் எனர்ஜியின் மூலமாக நல்ல பணிகளை மேற்கொள்ளப் போகிறோம். ஆகவே நாங்கள் எந்த நிலையிலும் அமெரிக்காவுக்கு அடிபணிய போவதில்லை என்று மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருக்கிறார். ஆகவே தற்போதைய நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துச்சு. வலிமையான விஷயத்தில் 3 பாயிண்ட். இம்மானுவேல் மேக்ரான், பிரான்சின் அதிபர், மிக அற்புதமான ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்லியிருக்கிறார். ஜூன் மாதம் நடக்கிற மாநாட்டில் புதிய பலஸ்தீனத்தின் அங்கீகாரம், அரபுகள் இணைந்து. இரண்டாவது, மிக முக்கியமாக ஐஏஎஃப் வீரர்களும் ஐடிஎஃப் வீரர்களும் கையெழுத்திட்டு போரை நிறுத்துவதற்கு கடும் குழப்பத்தில் இஸ்ரேல். மூன்றாவதாக மசூத் பெசஸ்கியான், அவர் சர்வதேசத்தில் ஒருபோதும் எங்களை யாரும் பணி வைக்கும், அமெரிக்காவுக்கான எச்சரிக்கை. ஆக நிறைய செய்திகளை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன செய்தியில் உங்களுக்கு முரண்கள் இருந்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் தெளிவாக சர்ச் பண்ணுங்கள். நான் சொன்ன பேர் கூட பலமுறை நான் படித்து அந்த உச்சரிப்பை உள்வாங்கித்தான் உங்களிடத்திலே சொல்லியிருப்பேன். ஏதாவது இருந்தால் எங்களிடத்தில் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களை நான் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.